தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது. ஆமேன். இந்த அருமையான பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் உபத்திரம் வரும்போது கோபமடைந்து பொறுமையை இழந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்று பரிசுத்த பவுல் நம்மை எச்சரித்து வருகிறார். மற்றும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசு சொன்னது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்கிறார். ஆம், அந்த அழியாத நித்திய வாழ்க்கை அதுக்கென்று ஆயத்தமாகும் நமது ஆத்மாவை பொறுமையில் வளர பிரயாசப்பட்டு நாம் நீடிய பொறுமையில் வளர வேண்டும். நாம் சவுலை பற்றி தியானித்தால் பலி செலுத்தும்படியாக குறிக்கப்பட்டதான அந்த நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி வராத பட்சத்தில் ஜனங்கள் சிதறி போய்விடுவார்களே என்று சவுல் ராஜா தனது பொறுமையை இழந்து தான் ஒரு சுப்ரீம் கிங் என்று தனக்குள்ளே பெருமையாக நினைத்து துணிந்து தனது சுய அறிவினால் பலியும் செலுத்தி விடுகிறான். ஆனால் பரிசுத்த வேதம் சவுல் பொறுமையை இழந்து விட்டதாக நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆனால் நாம் தாவீது குறித்து தியானிக்கும்போது தாவீதை சாமுவேல் தீர்க்கதரிசி அநேக வருடங்களுக்கு முன்பாக ராஜாவாக அபிஷேகம் செய்தும் விட்டார். நான் தான் அடுத்த ராஜா என்றோ அரியணை ஏறும்படியாக அவசரப்படாமல் பொறுமையுடன் காத்திருந்தான் தாவீது. அது மட்டுமல்ல, தன்னை கொல்ல வகை தேடிய சவுல் ராஜாவை அநேக சந்தர்ப்பங்களில் தருணம் கிடைத்தும் கொலை செய்ய நினைக்கவே இல்லை, ஆசைப்படவும் இல்லை. எல்லாவற்றிலேயும் தாவீது பொறுமையுடன் நீடிய பொறுமையுடன் காத்திருந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சவுல் ராஜா போன்று சற்றும் பொறுமையை இழந்து விடக்கூடாது. நாம் தாவீதை போல நீடிய பொறுமையுடன் காத்திருந்தால் மட்டுமே நித்திய அசையா ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆமேன். God bless you.